நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார், அடி ரொம்ப பலமா சார்? இல்லடா, கழுத்துல பெரிய கட்டெல்லாம் போட்டிருக்குல்ல சார்? இது கட்டு இல்லடா, கழுத்து அசையாம இருக்கிறதுக்காக போட்டிருக்கு. சார், நடக்க முடியல சார். இங்க பாரு, இந்த கை கட்டு காலு கட்டு இந்த வாக்கி ஸ்டிக்கெல்லாம் டாக்டர் காசு பிடுங்கிறதுக்காக பண்ற கிமிங்ஸ் வேலை. யாரும் ஒன்றும் பயப்படாதீங்க. ஏன் சார் எங்களுக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணல? நான் ஃபோன் பண்ணி உங்க எல்லாத்தையும் வந்து பார்த்துருந்தா நீங்க இப்படி எல்லாருமே ஆல் பாஸ் ஆகிருக்க முடியுமா? சார், நாங்கெல்லாம் ரொம்ப பயந்தே போயிட்டோம் சார். என்ன சார் புட்டுக்கிட்டாருன்னு நினைச்சிங்களா? சார், அப்படி மட்டும் சொல்லவே சொல்லாதீங்க சார். இல்லைப்பா, இன்னும் இந்த ஸ்கூலில் நான் பண்ண வேண்டிய கடமைகள் நிறையா இருக்கு. உங்கள் எல்லாரையும் விட்டுட்டு அவ்வளோ சீக்கிரம் நான் போயிடுவேனா என்ன? உங்கள் ஒவ்வொருத்தரையும் டாக்டரா, வக்கீலா, இன்ஜினியரா, சயின்டிஸ்டாவெல்லாம் பார்க்காம போகவே மாட்டேன். எங்களை மட்டும் இல்ல சார், இன்னும் எத்தனையோ டாக்டர் இன்ஜினியர்லாம் நீங்க பாப்பீங்க சார். சார், நாங்க தினம் அழுதோம் சார். உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு பயந்தே போயிட்டோம் சார். யாருமே எங்களுக்கு ஒண்ணுமே சொல்லல சார். நீங்களாச்சும் நல்லா இருக்கீங்கன்னு எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல சார். உங்கள் எல்லாரும் கூடயும் பேசாமல் இருந்தது எனக்கு தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நடுவில் நான் கிளம்பி வந்துடலான்னு தான் யோசித்தேன். ஆனால் கேப்ரியல் சார் தான் கிளம்பி வந்துடாதேன்ட்டார். பசங்க உன் மேலே வச்சுருக்க அன்பினாலையும் அக்கறைனாலையும் உனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்குறதுனாலையும் விழுந்து விழுந்து படிச்சுட்டு இருக்கானுங்க. அதை நீ வந்து பாதியிலே கெடுக்க வேணான்னு சொல்லிட்டாரு. அதனால தான் நான் வரல. ஒருத்தர் கூடயே இருக்கிறப்ப அவருக்கு மரியாதை கொடுக்கறது சாதாரண விஷயம். ஆனால் எனக்கே தெரியாமல் என் மேலே நீங்கள் எவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்கன்னு புரிய வச்சீங்க பாருங்க. சான்ஸே இல்லை. தேங்க்ஸ்ப்பா. சார், என்ன சார் எங்ககிட்ட போய் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு? ஒரு வாத்தியாருக்கு சந்தோஷமே என்னான்னு தெரியுமா? அவங்ககிட்ட படித்த பசங்க நல்லா இருக்காங்கன்றது தான். நான் பொய் சொல்லலை, நிஜமாவே நீ எல்லாருமே அசத்துட்டீங்க போங்க. ஏய், நான் தான் தேங்க்ஸ் சொல்கிறேன். நீ ஒரு வார்த்தைக்கு வேணாம் சார், பரவாயில்ல சார், இட்ஸ் ஓகே சார்ன்னு சொல்லலாம்ல. நான் இல்லாதனால நடந்த இன்னொரு நல்ல விஷயம், தமிழ் சாருக்கும் அழகன் சாருக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சி போனது தான். சார், என்ன சார் சொல்றீங்க? ஆமாடா, எப்போ பாரு வார்த்தைக்கு வார்த்தை உங்களை பற்றியே பொழுந்துட்டே இருக்காங்க. அவங்களும் எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க சார். நான் நிஜமாவே இந்த நிமிஷத்தில் எனக்கு அடிபட்டதை ஒரு நல்ல விஷயமா தான் நினைக்கிறேன். அதனால தான் இவ்வளவு நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. சார், பசங்க உங்களை ஏப்ரல் ஃபுல் பண்ணாங்க, நீங்களும் பதிலுக்கு ஏப்ரல் ஃபுல் பண்ணிட்டீங்களே சார். சாரிப்பா, சாரி. நானும் ஆரம்பத்திலே உடனே வந்து உங்களை பார்த்துடலான்னு தான் நினச்சேன். ஆனால் நாங்கள் போட்ட ட்ராமா சரியாக ஒர்க் அவுட் ஆனோடனே அதை அப்படியே ஓட்டி விட்டாச்சு. சார், இனி எங்க விட்டு போக மாட்டீங்கல்ல சார்? உங்களை எல்லாம் விட்டுட்டு நான் எங்கே போக போகிறேன்? உங்கள்கிட்ட இருந்து என்னை பிரிக்க வந்த எம்மனுக்கே டாட்டா சொல்லி அனுப்பிச்சாச்சு. அப்புறம் என்ன? சரி, இந்த சம்மர் லீவில் நீங்களாம் என்ன பண்ண போகிறீங்க? சும்மா லீவை வெட்டியாக கழிக்காம உருப்படி ஏதாவது பண்ணுங்க, சரியா? திரும்பவும் சந்திப்போம். மீட் பண்ணி ஏதாவது பிளான் பண்ணுவோம். இங்கே பாருங்க, இனிமே நான் இங்கேயே தான் இருப்பேன். எப்போ வேணாலும் நீங்கள் என்னை தேடி வரலாம். சார், என்ன கவியா? நீங்க நல்லபடியா திரும்பி வந்துட்டா மொட்டை அடிக்கிறதா வேண்டிட்டு இருந்தேன் சார். ஏய், உனக்கு மொட்டை அடிச்சா நல்லாவா இருக்கும்? எனக்கு இல்ல சார்,
உங்களுக்கு. ஆட பாவிகளா, திரும்ப ஆரம்பிச்சிச்சு பாத்தியாடா. சரி சரி போலாமா? இருங்க சார், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். புடிச்சுக்கோங்க சார். யோ தமிழ், அந்த கேப்ரியல் பிரமாதமான ஆளாத்தாயா இருக்காரு. ஏன்னா பாரு, இந்த பசங்களை எல்லாத்தையும் படிக்க வச்சு ஆல் பாஸ் பண்ணி வச்சுட்டாருயா. நாமளையும் பாரு ஒரு நல்ல வாத்தியார் ஆயிட்டோம்யா. சார் வணக்கம். உங்களை தான் சார் தேடிட்டு இருக்கோம். என்ன விஷயம்? கேப்ரியல், மிஸ்டர் கேப்ரியல் நடிகன்யா, மகா நடிகன்யா. எப்படி சார் அது? புரியல. எங்களுக்கு கூட தான் புரியல. நீங்க ஏர்ல பறந்து பறந்து அடிச்சப்ப எனக்கு தான் புரியல. ஆனா அந்த டார்ச்சருக்கு பின்னால இப்படி ஒரு நல்ல நோக்கம் இருக்குன்னு நான் நிஜமா எதிர்பார்க்கவே இல்லை சார். ஆமா சார், பண்றதெல்லாம் பண்ணிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி, அதுவும் ரமணா விஜயகாந்த் மாதிரி தோசை சுட்டுக்கிட்டு இருந்தீங்களா சார்? எப்படி சார் அது? சாருக்குள்ள ஒரு பாச்சா இருந்திருக்கான். சார் என்னடானா அதை வெளிக்காட்டாம மாணிக்கமா ஆட்டோ ஓட்டிட்டு இருந்திருக்காரு. கரெக்டா சொன்ன தமிழ். இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? அட போங்க சார், நாங்க உங்களை பாராட்டிக்கிட்டு இருக்கோம். நீங்க என்னமோ இந்த மாடு வாங்க வந்த புரோக்கர் மாதிரி சீரியஸா சிரிக்காம இருந்தா எப்படி? சொல்லும் சிரி சொல்லும். எனக்கு பாராட்டு பிடிக்காது. சார் இவர் ரமணா விஜயகாந்தே தான். தமிழ்ல சாருக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை பாராட்டு. சரி, நான் போலாமா? கண்ணு கண்ணு குட்டி வாட் செல்லம், ஹாப்பி செல்லம். வாட் நான்சென்ஸ்? செல்லம் என்ன வேணா திட்டுமா, எனக்கு கோபமே வராது. ஏன் அப்படி? சாதனம்மா சாதனை, சாதிச்சிட்டு நிக்கிறியம்மையா செல்லம். நான் என்ன பண்ணேன்? எல்லாம் நீங்க பண்ணீங்க, உங்க ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணாங்க. சார் இன்னொரு தடவை உங்க பசங்க எங்க பசங்க பிரிச்சு பேசாதீங்க சார். அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வரும். கோவம் வந்துச்சு அப்புறம் யாருன்னு பார்க்க மாட்டேன், பிடிச்சு திட்டி விட்டுறோம் பாத்துங்க. ஆமா இத பாருங்க, எனக்கு டைம் ஆயிடுச்சு. கண்ணு கேப்ரியல், ஸ்கூல் முடிஞ்சிருச்சுமா. நீங்க போட்ட ஆர்டரால ராத்திரி பகல்னு பார்க்காம பேப்பர் திருத்தி ரிசல்ட்டும் சொல்லியாச்சு. இப்ப எங்கடா அவசரமா போயிட்டு இருக்கேன் செல்லம். ஒரு ஆசிரியருடைய கடமைகள் எப்போ முடியறது இல்ல. அவன் ஒரு விவசாயி மாதிரி. ஒரு அறுவடை முடிஞ்சதுன்னா அடுத்த அறுவடைக்கு தயாராயிட்டு போயிட்டே இருப்பான். உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுகள் சார். இதுல பாராட்டுறதுக்கு எதுவுமே இல்ல. இந்த வெற்றி எல்லாருடைய கூட்டு முயற்சி. ஆசிரியர்கள் விளக்கா இருந்து மாணவர்களை வழி நடத்தணும். இல்ல சார், நாங்க விளக்கா இருந்தாலும் எங்களை ஏத்தி வச்ச தீக்குச்சி நீங்க தானே சார். எரிவதை விட ஏற்றி வைத்தது உயர்ந்தது அல்லவா? இது கவிக்கோ அப்துல் ரஹ்மான் எழுதின பித்தன் பேசுகிறான் கவிதை தொகுப்பு தானே? பாரா, ஆங்கிலத்துக்கு தமிழ் எல்லாம் தெரியுது. அறிவுல ஆங்கிலம் என்ன தமிழ் என்ன? நான் கிளம்பலாமா? சார் என் மனசார சொல்றேன், ஒவ்வொரு வருஷம் முடியறப்பவும் 4 பேர் என்னை திட்டிட்டு தான் போவான். முதல் தடவையா 4 பசங்க எனக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இந்த அதிசயம் நடந்ததுக்கு நீங்க தானே சார் காரணம். ஆமா சார், நானும் என்னோட பள்ளி வாழ்க்கையில இது வரைக்கும் உருப்படியா எதுவுமே பண்ணதில்லை சார். ஒவ்வொரு நாள் வேலைக்கு வரும்போதும் சந்தோஷமாவே வந்ததில்லை சார். ஏன்டா இந்த ஸ்கூலுக்கு வரணும்னு வருத்தப்பட்டிருக்கேன் சார். ஆனா எனக்கு இப்ப சந்தோஷமா இருக்கு சார். அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஸ்கூலை விட்டு வீட்டுக்கு போகும்போது என் மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு சார். என்னால இப்பதான் சார் திருப்தியா ஒவ்வொரு நாளும் தூங்க முடியுது. நீங்க சந்தோஷமாவும் திருப்தியாவும் இருக்கிறதுக்கு வேற எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. உங்களுடைய கடமையை செஞ்சா போதும். அதுதான் நீங்க செஞ்சீங்க. அதனோட பலனை நீங்க அனுபவிக்கிறீங்க. ஒரு வாசகம் சொன்னாலும் திரு வாசகம் சார். ஓகே, நான் ஏத்துக்கிறேன். இப்ப நான் போலாமா? அதப்படி சார், இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க, அதப்படி சார் நாங்க சாதாரணமா எடுத்துக்க முடியும்? சார் உங்களுக்கு நாங்க ஏதாவது பண்ணணும் சார். நான் எந்த பொருளையும் வாங்கிக்க மாட்டேன். கல்வியை சொல்லி தர்றதுக்கு அரசாங்கம் எனக்கு சம்பளம் கொடுக்குது. அதை தவிர வேற எதையும் ஏத்துக்க மாட்டேன். பணமா பொருளா கொடுத்தா தானே ஏத்துக்க மாட்டீங்க. இது எதுவுமே இல்லாம வேற ஏதாவது கொடுத்தா என்ன கொடுக்க போறீங்க? கேப்ரியல், I love you, I love you, I love you. Mind your behavior. என்ன நீங்களா ஒரு மாதிரி பண்ண போறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். அங்க பாருங்க சார், இது மட்டும் தான் சொல்லலாம். யார் சின்ன பசங்களே தெரியல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார் வாங்க. என்னப்பா? சாரி சார். எதுக்கு? எங்களால் தானே சார் உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? இல்ல சார், எங்களுக்கு ஆபத்துன்னு தானே சார் நீங்க அவசரமா ஓடி வந்தீங்க. அது எங்களுக்கு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு சார். அட விடுமா, அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. இல்ல சார், இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணீங்க?
உங்கள் பேரை சொல்லி பொய்யா ஃபோன் பண்ணது கைபாமு. மன்னிப்பு கேட்குறதா இருந்தால் கூட அவன் தான் கேட்கணும். எங்க அவன்? நான் உங்களை பார்த்த உடனே கேட்கலான்னு நினச்சேன். சரி, எல்லாருமே மறந்த விஷயத்த திரும்பவும் ஞாபகப்படுத்தாட்டினான்னு தான் கேட்கல. சரி, எங்க அவன்? என்னை பார்த்த உடனே ஓடிட்டானா? அவன் கிளாஸுக்கு வந்திருக்கானா? ஆமா சார், ரிசல்ட் சொல்லும்போது அவர் இருந்தா சார். ஆனா உங்களை பார்க்க வரும்போது அவன் காணோம் சார். அப்புறம்தான் என்னை பார்த்தது ஓடிட்டான், அப்படித்தானே? தெரியல சார், அண்ணா அழுதுகிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் எங்க போனான்னு தெரியல சார். முட்டாளு, அவன் என்னை பார்த்தது ஓடணும். அவன் என்ன தப்பு பண்ணா? ஏப்ரல் 1க்கு எல்லாரையும் ஃபூல் பண்ணுற மாதிரி தான் அவன் என்னை ஃபூல் பண்ணா, பொய் சொன்னான். அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு நான் தானே போய் விழுந்துட்டேன். என் தப்புக்கு அவன் எப்படி பொறுப்பாக முடியும்? அவன் என்னோட செல்ல பிள்ளைப்பா. நான் போய் அவன்கிட்ட கோவப்படுவேனா? ஆனா நீங்க ஆஸ்பத்திரியில இருக்கும் போது அக்கா வந்து நல்லா திட்டிட்டாங்க சார். அந்த விஷயம் எனக்கு தெரியாதுப்பா. அதுக்கப்புறம் தெரிஞ்சது. அப்புறம் அவளை கூப்பிட்டு சத்தம் போட்டேன் நான். கைபா மனதளவில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான்னு என்னால் உணர முடியுது. ஆமா சார், தினம் உங்களை நினைச்சு அழுதுகிட்டே இருப்பான் சார். தினம் உங்களுக்காக ப்ரே பண்ணுவான் சார். ரிசல்ட் அன்னைக்கு கூட அவன் ரிசல்ட்காக வேண்டிக்கல சார், உங்களுக்காக தான் சார் வேண்டிக்கிட்டான். அவனை பார்த்தீங்களா? என்னை வந்து பார்க்க சொல்கிறீங்களா? பார்த்தா சொல்றேன் சார். ஏன், என்னாச்சு? இல்ல சார், அவங்க அப்பா கூட லாரியில 15 நாள் எங்கேயோ போற மாதிரி சொல்லிட்டு இருந்தா சார். உடனே போய் அவனை பாருங்க. நான் வந்து அவனை பார்க்க சொன்னேன்னு சொல்லுங்க. எஸ் சார். இது வரைக்கும் நடந்தது எதுவுமே சாரு தப்பாக எடுத்துக்கலையா? ஆனால் அவன் இப்படி பார்த்துட்டு ஓடி ஒளிகிறான் பார்த்தீங்களா? அதான் சாருக்கு பிடிக்கலையா? இப்படியே பண்ணிட்டு இருந்தா சாருக்கு ரொம்ப கோவம் வருமானு போய் சொல்லுங்க. எஸ் எஸ் சார். சார். இந்த சாரோட பேனா அவனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். இதை நாளைக்கே கொண்டு வந்து அவனை என்கிட்ட கொடுக்க சொல்லு. நீ யாரும் கொண்டு வந்து தரக்கூடாது, அவனே கொண்டு வந்து தரணும். அதுவும் என் கையில் தான் தரணுன்ட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கேன். என்ன பிரச்சனை வந்தாலும் அவன் தான் அந்த பேனா கொண்டு வந்து நேரடியாக என்கிட்ட கொடுக்கணும். அதுவும் உடனே கொண்டு வர சொல்லுங்க. வரோம் சார். ம். கதிர்வேலுக்கு அட்டெண்டன்ஸ் கொடுத்தது யாரு? என்ன கேட்டா யாரு? தெரியாது சார். இது உங்க எல்லாருக்கும் தெரியாதுன்றதுனால இன்னொரு வாட்டி இவன்ட்ட சாரி கேட்குறேன். சாரிடா. இப்படி பண்ண மாட்டேன் சார். ஒன்றும் இல்லடா, நான் பண்ண தப்புக்கு நான் உன்ட்ட சாரி கேட்டேன், நீ பண்ண தப்புக்கு நீ என்கிட்ட சாரி கேட்டேன், அவ்வளோதானே? நான் எப்படியாவது நல்லா படிச்சு பாஸ் பண்ணிடுறேன் சார். சரி, நான் உங்களை கைவிட மாட்டேன் சார். என்னப்பா 8C பசங்களாம் இங்க வந்து நிக்கிறீங்க? இரு, என்ன நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? இல்ல சார், கரெக்டா தான் சார் சொல்லிருக்கீங்க. அப்புறம் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் இருக்குடா. என்ன சார்? நம்ம ஸ்கூல்ல எந்த கிளாஸ்ல இருந்து ஃபுல் பேண்ட் போடுறாங்க? 9ஆவதுல இருந்து சார். வர்ற வருஷம் 8ஆவதுல இருந்து போடலாம்னு சொல்லியாச்சு. ஏன் சார் அப்படி மாத்திட்டீங்க? நீங்கெல்லாம் சத்துணவு சாப்பிட்டு வேகமா வளர்ந்துட்டீங்கல்ல, அரைக்காய்ச்சரை போட்டா அசிங்கமா இருக்கும்ல, அதனாலதான் முழு காய்ச்சரை போட சொல்லிட்டேன். சார் சார் எங்களுக்கு சார். உங்களுக்கெல்லாம் சுடிதார் மாத்த சொல்லி ஒரு ஆர்டர் வந்திருக்கு. இல்லைன்னா முழு பாவாடை. இன்னும் எதுவும் டிசைட் பண்ணலம்மா. சார் சார் சுடிதார் ஓகே சார். இல்லம்மா, இன்னும் எதுவும் முடிவு பண்ணலம்மா, சொல்றேம்மா. We want chudidar. We want chudidar. சரி சரி. ஆமா, இந்த லீவ்ல என்னடா பண்ண போறீங்க எல்லாரும்? ஃபுல்லா கிரிக்கெட் சார். சார் மாமா வீட்டுக்கு போறோம் சார். சார் நாங்க டூர் போறோம் சார். எங்க? குளுமணாலி. என்னேலி?
குளுமனாய் சார் அங்கே குளு குளுன்னு இருக்கும். ஆமாடா, இப்படித்தான் அல்வா கொடுத்துட்டு இருப்பீங்க. ஆனா புழுதி காட்ட விழுந்து அட்டகாசம் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த ஓணாம் பிடிக்கிறது, காக்கா முட்டை எடுக்கிறது, மீன் பிடிக்கிறன்னு போயிட்டு தலைப்புரட்டையை பிடிக்கிறது, இதெல்லாம் தானே பண்ண போறீங்க? சார் இன்னும் இருக்கு சார். சொல்லு கேப்போம். பனம்பழம் சுட்டு சாப்பிடுவோம் சார். ஆ? சார் கல்வெட்டாங்குழியில நீச்சல் கத்துக்கலாம்னு இருக்கேன் சார். ஒண்ணு போட்டேன்னா தெரியுமில்ல. என்ன சார்? இந்த பாரு, 6 குளம் பக்கம் யாராவது போனீங்க சாத்தி போடுவோம், சாத்தி. அப்புறம் வெயில சுத்தாதீங்க, சின்னமே எல்லாம் போடுது, ஜாக்கிரதரா. சார் நீங்க என்ன சார் பண்ணுவீங்க? என்ன பண்றது, வழக்கம் போல டிவி தான். சார் நம்மளால சேர்ந்து ஏதாவது பண்ணலாமா சார்? நம்மளாம் சேர்ந்தா என்னடா? ஏதாவது பண்ணலாம் சார். என்னன்னு சொல்லுங்களேன்டா. சார் இந்த ஊருக்கு நாங்க ஏதாவது பண்ணலாம்னு இருக்கோம் சார். டேய், முதல்ல வீட்டுக்கு ஏதாவது பண்ணுங்கடா, அப்புறம் ஊருக்கு ஏதாவது பண்ணலாம். சார் ஊரார் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தான் புள்ள தானா வளரும் சார். சரி, ஓகே, என்ன பண்ண போறீங்க? சார் நாளைக்கு சங்கத்தை கூட்டுறோம் சார். எங்கம்மா? கூட்டம் நடைபெறும் இடம் பின்னர் அறிவிக்கப்படும். எனக்கு எப்படி சொல்லுவீங்க? போன் வரும் சார். ஏன் போன் நம்பர் உங்களுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் ஒரு மேட்டரா சார்? சரி, நானும் யோசிக்கிறேன், நீங்களும் யோசிங்க. நல்ல விஷயம் எது வருதோ அதை நச்சுன்னு பண்ணிடலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன சார் உக்காண்டிங்க கிளம்பலையா? கிளம்பணும் குருவி. ஏன் சார் உடம்புக்கு முடியாம எதுக்கு சார் உக்காந்துக்கணும்? ஸ்கூலுக்கு வந்து எவ்வளோ நாளாகி போச்சியா, இன்னும் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு தான் போறேனே. என்ன சார் என்கிட்ட போய் பர்மிஷன் கேட்டுன்னு? இது உங்க ஸ்கூல் சார், நீங்க எப்போ வேணா வரலாம், எப்போ வேணா போலாம். ஏன் சார் டீ எதனா வாங்கி வரட்டுமா சார்? ஐயோ கொஞ்ச நேரம் ஏரியா, அப்புறமா வாங்கிக்கலாம். சரிங்க சார். சார் நீங்க இல்லாதப்போ பசங்க ஒரு நாள் விடாத உங்களையே கேட்டுன்னு இருப்பாங்க சார். அப்படியா? பின்ன கேட்காம இருப்பாங்களா? என்ன ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பாங்கல்ல சார்? அவங்க உங்களை நினைக்காத நாளே இல்ல சார். நினைக்கிறதுக்கே ரொம்ப பெருமையா இருக்குல்ல. ஆமா சார், அப்பா அம்மா மாதிரி அவங்களுக்கு நீங்க எவ்வளவு சொல்லி கொடுத்துக்கிறீங்க. நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கைய அவங்களால நினைச்சு பார்க்கவே முடியாது சார். இதே தாயா எனக்கும். ஒரு கைபாமு, ஒரு மின்னல், இந்த குருவி, நீங்க எல்லாம் இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாதியா. இங்க என்ன பண்றீங்க? வாங்க அண்ணி. உடம்பு சரியில்லாம ஒருத்தர் வந்தா உடனே அவர் வீட்டுக்கு அனுப்பணும்னு தோணாதா உங்களுக்கு? இல்ல நீ சார் போறேன்னு தான் சொன்னாரு, நான் தான் அப்படியே பேச்சு குத்துக்கினே. சரிங்க நீ உட்காருங்க, நான் போய் டீ வாங்கி வந்துடுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். 2 நிமிஷம் நீ பேசினே இருங்க, நான் போய் வாங்கி வந்துடுறேன். அரை மணி நேரத்துல ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துருந்தானே கிளம்புனீங்க. இப்ப எதுக்கு இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க, அதான். அவங்க அப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க, நாம தான் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு கிளம்பணும். இப்பதான் கொஞ்சம் பரவாயில்லையே. என்னது? இல்ல, அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல பேச்சு மூச்சு இல்லாம இருந்தப்போ உயிரை கையில புடிச்சிட்டு இருந்தது அவங்க இல்ல, நான் தான். தெரியும்ல? இல்ல கயல், உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா எனக்கு மட்டும்தான் வலியும் வேதனையும். மத்தவங்களுக்கு எல்லாம் அது வெறும் நியூஸ் மட்டும்தான். இப்ப எதுக்கு தேவையில்லாம இப்படி எல்லாம் பேசுற? எது தேவையில்லாதது? நீங்க இன்னைக்கோ நாளைக்கோ ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ இங்க எல்லாரோட வாழ்க்கையும் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. நின்னு போனது என் வாழ்க்கை மட்டும்தான். தெரிஞ்ச விஷயம் தானே. தெரிஞ்சா போதாது, ஒவ்வொரு விஷயம் நடக்கிறப்போ அதுல இருந்து நாம ஏதாவது பாடம் கத்துக்கணும். எனக்கு இப்படி நடந்ததுக்கு பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்களா? பண்ணதெல்லாம் அவங்கதான். யாரோ 2 பசங்களுக்கு ஆபத்துன்னு தானே அப்படி ஓடுனீங்க, அதனால தானே ஆக்சிடென்ட் ஆச்சு. இப்ப எதுக்கு இந்த பழைய கதையெல்லாம்? அப்போ ஒரு புது கதை சொல்றேன் கேளுங்க. இனி நீங்க இந்த வாத்தியார் வேலையை விடணும். கயல். ஆமா. ஏன்? எனக்கு பிடிக்கல. ஆனா எனக்கு இதான. உங்களை முன்ன மாதிரி வேலை செய்யக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காருல. அவங்க 1000 சொல்லுவாங்க கயல், அதுக்காக நம்ம வேலை பார்க்காம இருக்க முடியுமா? அவங்க சொல்றது இருக்கட்டும், இப்ப நான் சொல்றேன், அத கூட கேட்க மாட்டீங்களா? அப்படி இல்ல கயல். உங்களுக்கு உங்க ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் தான் முக்கியம் இல்ல? அவங்க அடுத்த வருஷமோ அதுக்கு அடுத்த வருஷமோ உங்களை விட்டு போயிடுவாங்க. ஆனா நான் தான் கடைசி வரைக்கும் உங்க கூட இருக்கணும். அதுக்கு நீங்க நல்லா இருக்கணும். புரியுது கயல். உங்களை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். என்ன நம்புங்க. நீங்க நல்லா இருந்தா தான் நான் நல்லா இருக்க முடியும். அந்த சுயநலத்துல தான் சொல்றேன், என் பேச்ச கேளுங்க. என்ன பண்ணணும் சொல்லு. இந்த வாத்தியார் வேலையை விடணும்.
அதுக்கு 2 மாதம் டைம் இருக்கு, அப்புறமா முடிவு பண்ணிக்கலாம். சரி கிளம்பலாமா? நீ போ, நான் வர்றேன். இங்க உட்கார்ந்து என்ன பண்ண போறீங்க? இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் உடம்புக்கு மனசுக்கு தெம்பா இருக்கு. கொஞ்ச நேரம் இருந்துட்டு தான் வரேனே, நீ போ. நான் பக்கத்துல கடைக்கு போயிட்டு வரேன். வரும்போது கூட வரீங்க.